மாஸ்டர்ஸ் புதுசா ஜாயின் பண்ணவங்க நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். காளி அம்மா, பாக்யலட்சுமி அன்மியூட் பண்ணி நீங்க எவ்வளவு நாளா தியானம் செய்றீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நான் நிறைய நாளா பண்றேன் தியானம். வீடியோல வர முடியுமா? ஜஸ்ட் 1 minute. எஸ். எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மாஸ்டர், நான் ஸ்ரீலங்கால இருந்து கிடைக்கிறேன். ஓகே. எஸ். நான் ஒரு 1.5 வருஷமா தியானம் பண்றோம். பிஎம்சி யூடியூப் சேனல் பார்த்து தான் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி குரூப்ல ஜாயின் பண்ணீங்க? எப்படி இது பாத்தீங்க? நான் வந்து அந்த மெயின் குரூப்ல ஜாயின் ஆகியிருந்தேன். அப்ப அது மூலியமா லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போ அகண்ட தியானம் இப்போ இருக்க செஷன்ல கண்டினியூ பண்ணிட்டு ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இந்த தடவை தான் ஜாயின் பண்ணிருக்கேன். சரி மாஸ்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இது பண்ணிடுறேன். சொல்லுங்க. ഞാൻ അഖണ്ഡ ധ്യാനം രണ്ടാമത്തെ പാർട്ടി பண்ணிருக்கேன். செகண்ட் டைம் சிவாண்டத்தில் இருக்கேன். கேரளா சிவாண்டத்தில் இருக்கேன். ஓகே. பாக்யலட்சுமி கேரளாவில இருந்து. எப்படி இருக்கு அகண்ட தியானம்? நல்லா போறது. இப்ப செகண்ட் டைம் பண்றேன். ஒரு டைம் முடிச்சுட்டேன், செகண்ட் டைம் பண்றேன். இது வந்து நம்ம வந்து பண்ணிட்டே இந்த என்ன சொல்றது, நம்ம வந்து ரொம்ப அற்புதமான 1 செகண்ட் மாஸ்டர்ஸ். പിന്നെ வேணி மேம் கூடயும் தேவு மேம் கூடயும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். குரூப் மெடிடேஷன். சொல்லுங்க. இன்னொரு வேணி மேம் கூடயும் தேவு மேம் கூடயும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சரி. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ. எஸ் காளி அம்மா மேடம், நீங்க பேசுங்க. டவுட் இருக்குன்னு சொன்னீங்க, யூ கேன் ஆஸ்க். மாஸ்டர், என்னோட அக்காவும் அவங்களும் தியானம் பண்றாங்க. அவங்களும் இப்போ 1.5 வருஷமா தியானம் பண்றாங்க. காலையில ஒரு மணித்தியாலம், பின்னர் 1 மணித்தியாலம்ன்ற மாதிரி தியானம் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு ஸ்கின்ல ஒரு டிசீஸ் இருந்துட்டே இருக்குது. ஓகே. அதுக்கு ஆரம்பத்துல மருந்து குடிக்கல. இப்ப கண்ட்ரோல் மீறி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மருந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 3 மந்த்தா மருந்து குடிச்சாங்க. இப்ப மருந்து குடிச்சும் அது பெரிய ஒரு இது இல்ல. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் திரும்ப வருதுன்னு சொல்லிட்டு மருந்தை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மருந்து நிப்பாட்டினதாலேயோ என்னவோ தெரியல, இன்னும் கொஞ்சம் சிவியரா இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? மார்னிங் 2 வாட்டி 1 hour பண்றாங்க. ஆக்சுவலி எனி டிசீஸ் அது வந்து பிகாஸ் ஆஃப் கர்மாஸ். அது நம்ம சேர்த்து வச்சதுதான். சரியா? சோ அது நமக்குள்ள இன்னும் அவ்வளவு இருக்கு. அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும். சோ மெடிடேஷன் பண்றதால எல்லாமே சரியாகாது. மெடிடேஷன்ல நமக்கு மோர் தென் 50% கிளியர் ஆகும். அது கிளியர் ஆயிட்டு கூட இன்னும் பேலன்ஸ் நம்ம அதை அனுபவிக்கணும். ஏன்னா அதை அனுபவிக்காம அது பாடங்கள் வராது. இப்ப வந்து ஸ்கின் டிசீசஸ் மெயினா ஏன் வருதுன்னா நிறைய அந்த ஸ்கின் டிசீசஸ் வரதுக்கு ரீசன் ஃபிஷ் அந்த மாதிரி சாப்பிடுறது. நிறைய சாப்பிடும் போது அது எல்லாமே வந்து இச்சிங், அந்த சோரியாசிஸ் அந்த மாதிரி வர்றது பிகாஸ் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எனி அசைவம் இதெல்லாம் சாப்பிடுறது எல்லாமே வந்து அந்த ஸ்கின் இஷ்யூஸ் ஆக வர்றது, அது நார்மல். ஸோ நீங்க எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இன்டேக் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே வெளியே வரணும்.
அண்ட் வந்து எவ்ரிதிங் வரும். பட் ஆனா மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய 50 மோர் தென் 50% அதுல குறையுது. அண்ட் பேலன்ஸ் வரும்போது அந்த தாங்குற தன்மை, அதை அக்செப்ட் பண்ற தன்மை நமக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜிஸ் கொடுக்குது. ஜென்ரலா வந்து நீங்க வந்து எது பண்ணாலும் என்ன சொல்றது, அது குறையும் வரும். பட் ஆனா அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்காது, தாங்குற தன்மை இருக்காது. எப்போ தியானம் பண்றீங்களோ அது தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வருது. ஓகேங்களா? சோ அவங்கள பண்ண சொல்லுங்க. எதுவும் உங்களை தாண்டி வராது. சோ நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மெடிடேஷனால நீங்க வந்து ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறாங்க போல. அந்த மாதிரி கிடையாது. மெடிடேஷனால எதுவுமே உங்களுக்கு வராது. அப்படி வருதுன்னா இட் இஸ் கிளியரிங் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள இருந்து கிளியர் ஆகுது. சோ இவ்வளவு நாளா நீங்க அது பண்ணாததால அது உள்ள இருந்துச்சு. பட் ஆனா எப்பயாச்சும் அது நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இட் இஸ் யுவர் கர்மா. சோ எனிதிங் உங்க கர்மா, அது நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இல்ல அப்புறமா இல்ல அடுத்த பிறவியில யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். சோ அது வரும்போது நீங்க மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது இன்ஸ்டன்ட். அப்போ அந்த நொடியில குறைஞ்ச மாதிரி இருக்கும். அகெயின் அது வந்து சிவியரா தான் வரும். நீங்க இப்ப சொன்னீங்க இப்ப சிவியரா வர மாதிரி இருக்கு அப்படின்னு. பிகாஸ் அதை சப்ரஸ் பண்ணும்போது சிவியர் ஆகும். இப்போ ஒரு கோவத்தன் வந்து ஒரு எமோஷனை நீங்க அடக்குறீங்க, சரி அடக்குறீங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்ன ஆகுது, அந்த எமோஷன் பர்ஸ்ட் ஆகுது இல்லையா? கேக்குதா நான் பேசுறது? சோ அந்த எமோஷன் நீங்க அடக்கி வைக்க அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் அது அடங்கி இருக்கும். அதுக்கப்புறமா பர்ஸ்ட் ஆகுது இல்ல ஒரு வாட்டி. மாஸ்டர் கேக்குது. சோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு டிசீசஸ் இது கூட தாங்குற வரைக்கும் அது வந்து உள்ள அந்த மெடிசனோட சப்போர்ட்டால எவ்வளவு நாள் சப்ரஸ் பண்ண முடியுமோ பண்ண முடியுது. ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது மெடிசன் ஒர்க் பண்ணாது. சோ அப்ப மெடிசன் ஒர்க் பண்ணாதப்போ நீங்க சப்ரஸ் பண்ணது எல்லாமே டபுளா த்ரிபிளா வந்து அது வெளியே காட்டுது. சோ எனிதிங் அக்செப்ட் பண்ணி நீங்க நிறைய மெடிடேஷன் பண்ண சொல்லுங்க. 1 hour மெடிடேஷன் வந்து சரியில்லை, அது வந்து சரி வராது இதுக்கு. ஏன்னா பிகாஸ் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதால பர் சிட்டிங் 3 hours அப்படி உட்கார சொல்லுங்க. இன்டென்ஸா உட்காரணும். அண்ட் ஃபுல்லா உட்கார்ற அந்த அவ்வளவு நேரம் வந்து மெடிடேஷன் நடக்காது. நிறைய யோசனைகள் ஏதேதோ வரும். சோ அந்த டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல நடுவுல. சோ நீங்க 1 hour உட்கார்ந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் மெடிடேஷன் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. சோ லாங் ஹவர்ஸ் உட்கார்றீங்கன்னா அட்லீஸ்ட் 1 hour நீங்க பண்ற மாதிரி நம்ம யோசிக்கிறது, நம்ம அங்க நமக்கு வந்து அவேர்னஸ் போறது, இது எல்லாமே மைனஸ் பண்ணாலும் ஒரு லாங் ஹவர்ஸ் உட்காரும் போது எப்படியோ ஒரு 1 hour நீங்க பண்ண அப்போதான் உங்களுக்கு அதோட கியூர் அப்படின்றது இருக்கு. சோ நைட் டைம்ஸ்ல உட்கார சொல்லுங்க. தூக்கத்தை குறைச்சிட்டு நைட் டைம்ஸ்ல தூக்கத்தை குறைச்சி நல்லா 3 hours அப்படி பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி இன்டென்ஸ் மெடிடேஷன் ஒரு 41 days பண்ணி பாருங்க. சோ 41 daysக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கிளியர் ஆகும். ஓகே மாஸ்டர். ஓகேங்களா? அண்ட் அகண்ட தியானத்திலையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. அண்ட் தியானத்துல இச்சுங்கோ வலியோ வருதுன்னா பொறுத்துக்கணும். பிகாஸ் அந்த ஹீலிங் நடக்கும்போது உங்களுக்கு நிறைய வரலாம். ஓகே மாஸ்டர். அவங்க வந்து 1 மணித்தியால தியானத்துல முதல் 10 நிமிடம் வந்து அந்த சுவாசத்தை கவனிக்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாம போயிருது. அடுத்து திரும்ப அந்த 1 hour முடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கான்சியஸ்க்கு வராங்க. அதெல்லாமே ஓகே. பட் ஆனா she need to do lot. ஓகே. பிகாஸ் ஜென்ரலா எந்த ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு 1 hour அப்படின்றது இட்ஸ் காமன். அண்ட் ப்ராப்ளம் இருக்குன்றவங்களுக்கு 3 hours மஸ்ட். ஓகேங்களா? சொல்லுங்க, அவங்களுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்க. யாருக்காக உட்கார போறாங்க? அவங்களுக்காக தான் உட்கார போறாங்க. சோ ட்ரை பண்ண சொல்லுங்க. அந்த எனக்கு கிளியர் ஆகணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா ஹாப்பியா உட்காருவாங்க. ஓகே மாஸ்டர். அந்த இன்டென்ஷன் இருக்கணும்.
ஓகே, ஓகே மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூப்பா. எஸ் மாஸ்டர்ஸ், நெக்ஸ்ட் யார் பேச போறீங்க? முருகராஜ் பேச போறீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ண இல்லையா? அந்த மேடம் கேட்காம இப்ப கேக்குது. சொல்லுங்க. மேடம் காலையில் 1 hour ஈவினிங் 1 hour கரெக்டாக பண்ணுறேன் மேடம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. முதுகில் மேடம் கீழே தள்ளி மெடிடேஷன் நல்லா பண்ணும்போது ஏதோ பண்ணுது. முதுகிலையும் புருவ மத்தியிலையும் ஒரு இது தெரியுது. அது அது எல்லாமே எனர்ஜி வந்து நம்ம உள்வாங்குற எனர்ஜி வந்து இந்த ஜங்ஷன் இது என்ன சொல்றது, இப்ப 4 தெரு சேர்ற இடம் வந்து ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எனர்ஜி ஜங்ஷன் இங்க இருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பாடியில. சோ இங்க இருந்து எல்லா ஃபர்ஸ்ட் இது மெயின் எனர்ஜி டோர் வழியா போயிட்டு இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து தான் கை காலு நமக்கு லங்ஸ் இந்த மாதிரி முதுகு எல்லா இடத்துக்கும் போற ஜங்ஷன் இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல இருந்து தான் அந்த வைப்ரேஷன் ஆயிட்டு அது ஸ்ப்ரெட் ஆயிட்டு உடல் எல்லாம் பாஸ் பண்ணுது. ஓகே மேடம். அதுக்கு தான் வைப்ரேஷன்ஸ். எனக்கு ஒரே டைம்ல மேடம் முதுகுலையும் புருவ மத்தியிலையும் எனக்கு ஒரு 5 minutes அப்படி இருந்துச்சு. ஒரு நாள் அப்படி இருந்துச்சு. ஓகே. முதல்ல மாதிரி மேடம் முதுகு அப்படி வலிக்கல. கால் மட்டும் கொஞ்சம் வலிக்கும் மேடம். மெடிடேஷன்ல ஒரு 30 minutes மட்டும் கால் மட்டும் ஒருக்கா அசைக்கிறேன், வேற முடியல. இப்ப பரவாயில்ல, முன்ன இருந்து பரவாயில்ல. ஓகே, இப்போ இது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு தடைகள் நீங்குது கொஞ்சம் கொஞ்சமா. அந்த முதுகுல வலி வர்றது, இந்த வைப்ரேஷன்ஸ், இது எல்லாமே என்னன்னா தடைகள் நீக்குது. அந்த தடைகள் நீங்கி எனர்ஜி உடல் எல்லாம் வந்து பாயும் போது அப்ப வந்து இன்னும் ஹீலிங் ப்ராசஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சோ கரெக்டா பண்றீங்க. மோர் தென் 1 hour ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து half an hour பத்தாது. 1 hour பிளஸ் 1 hour தான் பண்றேன் மேடம். ஓகே. இது வரைக்கும் அன்னைக்கு நீங்க சொன்னது பௌர்ணமியில நிறைய பண்ணுங்க. சோ அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணுங்க. இன்னும் பெட்டரா. ஓகே, நம்ம பெட்டர் ஆகிறதுக்கு தான் நம்ம தியானம் செய்றோம். சோ எப்பெல்லாம் நேரம் அதிகமா இருக்கு அப்படின்றப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ணலாம். ஓகே மேடம். சோ ரெகுலர்ன்றது 1 hour. எப்பெல்லாம் நேரம் எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்றப்போ கொஞ்சம் அதிகமா பண்ணிக்கோங்க. சோ பிளான் லைக் தட். சரி மேடம். மேடம் இந்த வுட் பிரமிட் இருக்குல்ல மேடம், வுட் பிரமிட் தான் தாரா மேடத்திட்ட சொல்லியிருந்தேன். சரி. வுட் பிரமிட் 2 அடி 2க்கு 2 அது ஓகே மேடம்? இல்ல ஃபைபர் தான் ஓகே? எது நல்லது? இல்ல அது நல்லா இருக்கு, அதுவே வாங்குங்க. அடியில ட்ரே வந்து மல்டிபிள் பிரமிட்ஸ் இருக்கு, அது வாங்குங்க. வுட்ல மல்டிபிள் பிரமிட்ஸ் தான் மேடம்? ஆமா, அந்த பேஸோட வருது, அது வாங்கிக்கோங்க. 2x2ல பேஸோட மல்டிபிள் பிரமிட்ஸ் வருது அப்படின்னு கேளுங்க, அப்ப அவங்க சொல்லுவாங்க. ஓகே மேம். நீங்க எங்க இருக்கீங்க முருகராஜ்? நான் ட்ரிவாண்ட்ரம் மேடம், கேரளா ட்ரிவாண்ட்ரம். ஓகே. அவங்க அனுப்புவாங்க. அது நீங்க மல்டிபிள் பிரமிட்ஸ் இருக்கிறது வேணும்னு கேளுங்க. சோ அது ரேட் பார்த்துட்டு அவங்க போஸ்ட் பண்ண அப்புறமா நீங்க ஜிபே பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. மேம் எஸ் பவித்ரா, சொல்லுங்க. மேம் ஒரு குட் நியூஸ் மேம். எஸ் சொல்லுங்க. ஒருத்தரை கொஞ்சம் மாத்தி விட்டுட்டேன் மேம். நம்ம குரூப்ல ஆக்சுவலா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மேம். 5 years முன்னாடி ஒரு 2.5 years அவ்வளவு பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 5 years பிஃபோர் அது என்ன டச்சுன்னு தெரியல, விட்டுட்டாங்களாமா. விட்டுட்டு அவருக்கு இன்னும் கேட்டீங்கன்னா அவர் முஸ்லீம் மேம். ரசூல் அவர் நேம் ஆக்சுவலா.
அவர் வந்து நான் அன்னைக்கு கால் பண்ணும்போது பேசிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நான் விட்டுட்டேன் மேம். எதனாலன்னு கேட்டேன் நானு. இல்ல ஒரே கர்மா ஜாஸ்தியா வருது, என்ன பண்ண என்னால முடியல, எனக்கு சூசைட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு, எனக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு, ஃபேமிலியில ப்ராப்ளம் எல்லா சைட்லயும் அப்படின்னாரு. நான் எனக்கு அப்புறம் சரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு நீங்க பாஸ்ட் 2.5 இயர்ஸ் முன்னாடின்னு கேட்டேன். மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார், பத்ரிஜி வந்திருக்காங்களா, எல்லாருமே சொன்னாங்க. அப்புறம் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் போற மாதிரி, அப்புறம் காதுல ஏதோ சொல்ற மாதிரி அப்படின்னு. சார் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு இது வந்திருக்குது, இவ்வளவு நல்ல சான்ஸ் போய் மிஸ் பண்றீங்களே, ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே வாய்ஸ் கேட்டுச்சா என்னன்னு? இல்ல மேடம் அதெல்லாம் விட்டுட்டேன் நான், எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா வருது கர்மா, என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல, என்னால விட்டுட்டேன் அப்படின்னாரு. சார் நான் சொன்ன ஒரு சான்ஸ் எனக்காக ஒரு 1 வீக் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் கர்மா ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா விட்டுருங்க, நான் வந்து உங்களுக்கு கம்பலே பண்ண மாட்டேன், எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் பண்ணுங்க சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு சரி சாட்டர்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னாரு. பண்ணிட்டு நான் டெய்லி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், வாட்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே சொன்னாரு, மேடம் சூப்பரா இருந்தது மேடம், ரொம்ப நாள் கழிச்சு பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸா போனே காணோம், போனே எடுக்கல. அதுக்கப்புறம் என்னது 3 டேஸ் ஒண்ணுமே காலே எடுக்க மாட்டேங்கிறீங்க, திருப்பியும் மெசேஜ் பண்ணி கேட்டேன். மேடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம் கர்மா அப்படின்னாரு. என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னே புரியல. பிரமிட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். சொல்லவே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நாமக்கல்ல ஒரு வீடு இருக்கு. அவங்க என்ன மேம் அவங்க பேர் பேர் என்ன? அவங்க பேர் வந்து ரசூல். ரசூல் ஆக்சுவலா அவர் என்னன்னா யூனிவர்ஸ் மட்டும் தான், அதாவது 3 இதுக்குமே போறாரு. மாஸ்க்கு, இது கோவில், சர்ச் 3த்துக்குமே போறாரு. இயற்கை தான் ஒரு அன்னைன்னு சொல்லிட்டு அவ்வளவு இதுவா பண்ணுவாரு. அவரு நான் ஸ்டார்ட் பண்ணி 2வது நாள் ஒரு மெசேஜ் வந்துருச்சாமா, பிரமிட் கட்ட சொல்லி பத்ரிஜிய சொல்லியிருக்காரு போல இருக்கு. இந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு பயங்கர இதுவாயிடுச்சாமா, என்னென்னமே இதெல்லாம் வந்துருச்சாமா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சாமா. அதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வேலைகள் தான் ஆரம்பிச்சுட்டாங்க மேடம். அதுதான் நான் சொன்னேன், ரொம்ப பிஸியா இருந்தேன், அதனாலதான் என்னால பேசவே முடியல. முதல்ல உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும்னு சொல்லி என்ன மதர் மாதிரி ட்ரீட் பண்ற ஆரம்பிச்சுட்டாரு அவரு. நீங்க இல்லைன்னா நான் சத்தியமா இந்த மாதிரி ஒரு லைஃபே வாழவே முடியாது. எனக்கு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்ல முடியலையா அவருக்கு, அந்த இயற்கை அந்த எக்ஸ்பீரியன்ஸ அவ்வளவு ஒரு திருப்பி ரீகால் பண்ண மாதிரி இருக்குது. இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், லைஃப் லாங் இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்கிட்ட இதெல்லாம் கேட்டார், பிரமிட் கட்டுறதுக்கு இன்ஜினியர். நான் வந்து கோட்டீஸ்வரன் அவரோட நேம் தான் கொடுத்திருக்கிறேன். அவரு இன்ஜினியர் தானே மேம்? கோட்டீஸ்வரன் அது குடுக்கலாம். வம்சி மாஸ்டர் இருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லுங்க மேம் குரூப்ல. அது என்னென்ன ஸ்பிரிச்சுவல் சோர்ஸ் குரூப், பிஎம்சி எல்லாம் வச்சிருக்காரு, எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டாங்க. அவருடைய நேரம் பாருங்க எப்படி எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஊர் அவங்க? நாமக்கல். ஆனா கோயம்புத்தூர் ஊர் போல இருக்குது. திருநெல்வேலி என்னன்னு தெரியல எனக்கு. நாமக்கல்ல ஒர்க் பண்றாங்க. நாமக்கல்ல ஒர்க் பண்றாங்க. ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, அது வந்து சொல்ல விரும்பல. சரி ஓகேன்னு நான் சொல்லிட்டேன். அவரை வந்து பேச சொன்னேன் நானு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது பேசணும் அப்படின்ட்டு. ஆனா அவர் கடையில இருக்காரம்மா, பேச முடியல, ஆஃப்டர் 10 தான் என்னால முடியும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் குரு பூர்ணிமாக்கு உங்களுக்கு வந்து பண்ண சொல்லியிருந்தேன், வாணி படிப்போம் சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் அதோட பேம்ப்ளெட் எடுத்து அனுப்பி விட்டேன். உடனே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் போறேன் சொல்லிட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. நான் பண்றேன் நானு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், முரளி சார் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு, ஹோஸ்டிங் பண்றதுக்கு ஆளே இல்லைன்னு தேடிட்டு இருக்காங்க பிஎம்சில. 4 தான் மேம் பண்ணிருக்கிறாரு மெடிடேஷன். அவங்க கிட்ட அவ்வளவு மெசேஜஸ், என்னால என்ன சொல்றேன்னு தெரியல. அந்த 7 பாடிஸ் அதெல்லாம் பத்தி தெரியல, பட் ஆனா அவர்கிட்ட பேசும்போது அவ்வளவு நான் நாலேஜ் கெயின் பண்றேன். இவ்வளவு எங்க சார் வச்சிருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு தோண்டி விட்டது நீங்க தானே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அதனால ரொம்ப ரொம்ப நாலேஜ் மேம் எனக்கு. எப்படி அதான் சொல்றேன், யூனிவர்ஸ் விட மாட்டேங்குது, தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருச்சு அவரை ஒரு வழியா. இனிமேல இருந்து நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்ட்டு. அதனால ஹாஸ்டிங்க்கு வந்து நீங்க பண்ணுங்க, இந்த மாதிரி இவ்வளவு அழகா பேசுறீங்க, பண்ணுங்க நீங்க தைரியமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நான் பண்றேன். எனக்கு சான்ஸ் வரும்போது நான் வேலையை கூட 1 மந்த்ல ரிசைன் பண்ணிட்டு இதுவே ஃபுல் ஜாப்பா எடுத்துட்டு போறேன். நானு ஃப்ரெண்ட் கட்டிட்டு என்னோட இதுக்கு நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய சொல்லி தரணும் நிறைய பேருக்கு. நான் வேலையை ரிசைன் பண்ணி என் ஒரு ஆள் தானே, எனக்கு 10,000 போதும், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் மேனேஜ் பண்ணிட்டு எனக்கு இதுதான் என்னோட பர்பஸ் தெரிஞ்சிருச்சு. எனக்கு இதுல இருந்தா சந்தோஷம். எல்லாரோட மாஸ்டர்ஸும் நேம் சொல்றாங்க, உங்ககிட்ட கூட பேசிருக்காங்களாம் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிஃபோர். அதுதான் சொன்னேன், சந்திரகா மாஸ்டரும் எனக்கு தெரியும், நீங்களும் அதான் சொன்னீங்களா கர்மா அப்படிதான் வரும், அவங்க சொல்லிடுவாங்க, நம்ம தானே மேடம் பேஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்காக 1 வீக் ட்ரை பண்ணுங்கன்றதுக்கு ஒரு 4 days இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் மேம், சான்ஸ் இல்ல. அப்ப அதான் இப்ப பிரமிட்காக இது பண்ணிட்டு இருக்காரு, கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
அதுதான் சொல்லலான்ட்டு எனக்கு ஆனா என்னன்னா இதுல என்னன்னா மண்டே அப்படி வேணா அவங்க எப்போ ஃப்ரீன்னு கேட்டுட்டு ஒரு கால் எடுங்க. பிரமிட்ஸ்க்கு அவர் கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு என்னால முடிஞ்ச கைடன்ஸ் நான் வந்து கொடுத்துடுறேன். கண்டிப்பா மேம். உங்களுக்கு கால் பண்ண சொல்லவா இல்ல எப்படி மேம் இது எனக்கு புரியல. நீங்க கால் எடுங்க. என்ன மேம் அப்படி புரியல எனக்கு. கால்னா இப்போ நீங்க வந்து அவருக்கு கால் பண்ணி என்னையும் அதுல கனெக்ட் பண்றது. 3 பேரா பேசுறது. கான்ஃபரன்ஸ் கால். ஓகே. அந்த மாதிரி எடுங்க. நம்ம வந்து ஒரு வாட்டி அவருக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். அவருக்கு ஆக்சுவலி என்ன இன்டென்ஷன் வச்சிருக்காரு அதுவும் வந்து ஒரு வாட்டி பேசலாம். அப்புறம் நான் கேட்டேன் மேம் என்னன்னா நீங்க நான்வெஜ் விட்டுட்டீங்களான்னு கேட்டேன். அதுதான் ஒரு முஸ்லிம்னால வந்து என்னால கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு மேம். இப்போ வந்து என்னால விட முடியல, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன். பட் ஆனா கண்டிப்பா நான் இதுல இருந்து வருவேன், வெளியில வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. யூனிவர்ஸ் அதையே பாத்துக்கோ. நானா விட்டேன்னா இப்போ வந்து கம்பல் பண்ணி வர மாதிரி இருக்கும், அதுவா வரும். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் விட்டுருவேன் கூடிய சீக்கிரத்துல அப்படின்ட்டு இருந்தாரு. ஓகே மேம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மேம், அவங்க ஒருத்தராவது மாத்த முடிச்சதுன்ட்டு. எவ்வளவு பேர் வீட்டுல இருக்கவங்களா ஆக்சுவலி அவர் அப்போவே ஸ்டார்ட் பண்ணி அது விட்டுட்டாரு. அங்க என்னன்னா நெக்ஸ்ட் அவருக்காக காத்திருக்கிறது எல்லாமே அது அப்படியே ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணுது அவருக்காக. சோ இப்ப ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த எல்லா லிஸ்டுமே டக்கு 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 டக்குன்னு வருது. புரியுதுங்களா? கரெக்டா அடுத்த நாள் மெசேஜ் வருது பாருங்க மேம். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி இன்னைக்கு நான் வந்து இங்க உட்கார்ந்து நான் மெடிடேஷன் பண்றேன் அப்படின்னா அந்த எனர்ஜி சிஸ்டம் வந்து நாளைக்கு நமக்காக வந்து வெயிட் பண்ணும் நம்ம உட்கார்றதுக்கு முன்னாடியே. சோ அதே மாதிரி எனர்ஜி சிஸ்டம் எப்படி வெயிட் பண்ணுதோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கூட அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோ நீங்க எப்ப திரும்ப கனெக்ட் பண்ணி விட்டீங்களோ அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கடன் ஒன் பை ஒன் அது வந்து ஃபாஸ்டா இதாகுது. சோ அதுதான் அவர் வந்து அவருக்காக வெயிட் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் அவருக்கு புரியல. திரும்ப கனெக்ட் ஆன உடனே எல்லாமே அவருக்கு வந்து சீக்கிரமா நடக்கிற மாதிரி அது தோணுது. வேற ஒண்ணும் இல்ல. டெய்லியும் அப்படி சொல்றாங்க மேம். இது என்னால ஃபீல் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், சான்ஸே இல்ல அப்படி இப்படின்ட்டு போயிடுது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நமக்கெல்லாம் வரணும். நான் சொன்னேன் எனக்கு வந்தா ஒண்ணுமே தெரியாது, அப்படியே மறந்துரும் 1 hour. அதுக்கப்புறமா நான் வந்துருவேன். எனக்கு அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். வெரி நைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவித்ரா. அடுத்த ஒருத்தர் ஜூலை 2 ரிட்டையர் ஆன உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுமா, நான் அவரை போய் பிடிக்கணும் அடுத்து. எஸ், நீங்க அவர்கிட்ட பேசிட்டு ஃப்ரீ டைம் எப்போன்னு பார்த்துட்டு எனக்கும் மெசேஜ் பண்ணிட்டு நம்ம ஒரு வாட்டி பேசலாம். ஓகே மேம். தேங்க்ஸ். தேங்க்யூ. ராஜாமணி சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். நீங்க இந்த சண்டே கிளாஸ்ல எடுத்ததுல வந்துட்டு இந்த 7 பாடிஸ் மட்டும் எடுத்தீங்க மாஸ்டர். 7 பாடிஸ் அந்த அன்னமய கோஷம். இதுக்கு இந்த 7 பாடிஸுக்கும் இந்த அன்னமய கோஷத்துக்கும் வந்துட்டு இந்த அன்னமய கோஷம் வந்துட்டு இந்த 7 பாடிஸ்ல உள்ள கோஷங்களுக்கு வந்து உணவுன்னு சொன்னீங்க மாஸ்டர். இன்னொரு மாஸ்டர் வந்துட்டு இந்த 7 பாடிஸ் வந்துட்டு இந்த அன்னமய கோஷம் தான்ட்டு ஒரு கிளாஸ் யூடியூப்ல பார்த்ததுனால அது ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு மாஸ்டர். நிறைய பேரு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ப அவங்க சொல்லுவாங்க. கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இப்ப யார் எது சொன்னாலும் நம்ம உள் மனசு வந்து ஒண்ணு ஏத்துக்கும் இல்லையா? அந்த ஏத்துக்கிறது ஏத்துக்கோங்க, அது ஏத்துக்காதது விட்டுருங்க. ஏன்னா 7 பாடிஸ் அப்படின்றது நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது, கோஷங்கள் அப்படின்றது நம்ம தமிழ்ல நம்ம சம்ஸ்கிருத மொழியில சொல்றது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இது. ஸோ டிஃப்ரெண்டா வந்து வேற என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது நானும் கொஞ்சம் இன்னும் தேடலா தான் இருக்கு. ஏன்னா அந்த நேம்ஸ் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஒவ்வொருத்தர் பேசுறது. அந்த எமோஷனல் பாடி, மென்டல் பாடி, இது எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன. ஒருத்தர் வந்து எமோஷனல் பாடிய மென்டல் பாடின்னு சொல்லுவாங்க, மென்டல் பாடிய எமோஷனல், அப்படி மாத்தி மாத்தி வரும். ஸோ அது எல்லாமே கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. பட் நாலேஜ் அவ்வளவுதான். எல்லாமே நம்ம எப்போ நமக்குள்ள இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோமோ அதுதான் உண்மை. இப்ப இது எல்லாமே கேள்வி ஞானம் எல்லாமே மைண்ட்ல நம்ம போட்டு வச்சிருக்கணும். நம்ம போட்டு வச்சுக்கிறோம். எது ஆள் மனசு கரெக்ட், இது கரெக்ட் அப்படின்னு வந்து இப்போ ஒரு ட்ரூத் கேட்கும் போது ஒரு வைப்ரேஷன் மூலமாக இது கரெக்ட் அப்படின்னு தோணும்.
ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா வந்து நம்ம ஆள் மனசு ஆமா இவங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு தோணும் இல்லையா, அது நம்புங்க. மத்தபடி அந்த மாதிரி இல்லாதது கன்ஃபியூஷன் ஆகுறது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நீங்க கேள்விகள் கேட்கும்போது எல்லா செஷன்லயும் கேள்விகள் கேக்குறாங்க. சோ அந்த கேள்விகள் கேட்கும் போது கூட அந்த மாஸ்டர் இப்படி சொன்னாங்க, நீங்க இப்படி சொன்னாங்க, அந்த மாதிரி கேட்க கூடாது. ஆக்சுவலி அவங்களோட இதுல வந்து அவங்க இப்ப நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, இட்ஸ் ஓகே. பட் அதர் மாஸ்டர்ஸ் வந்து அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க தெரியாது. அதனால நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, நான் இன்னொரு வீடியோல இப்படி பார்த்தேன், அப்படி வேணா சொல்லலாம். நான் வேற மாதிரி நான் கேட்டிருந்தேன், அது எனக்கு இப்ப வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, கொஞ்சம் அது கிளியர் பண்றீங்களா, நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்றது நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் சொல்லி அவர் வந்து சொல்ற கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். சோ இப்ப இதுல உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆச்சு மாஸ்டர்? இந்த 7 பாடிஸ்ல வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு இப்போ பிசிக்கல் பாடி, எத்ரிக் பாடி, ஹாஸ்டல் பாடி, மென்டல் பாடி இந்த மாதிரி வந்தது இல்லைங்களா மாஸ்டர்? அதுல வந்துட்டு இப்ப அவர் வந்துட்டு இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இந்த மாதிரி அவரு சொன்னாரு மாஸ்டர். இதுதான் 7 பாடினாரு. அது ஒரு சின்ன இதுக்காக வந்துட்டு சரி கன்ஃபியூஷனுக்காக மாஸ்டர் கிட்ட கேட்டேன் மாஸ்டர், வேற ஒண்ணும் இல்லைங்க மாஸ்டர். இதுல என்ன கன்ஃபியூஷன்ன்றீங்க? எது எந்த பேருன்னு தெரியலன்றீங்களா? இல்ல 7 பாடிஸ்ன்றத வந்துட்டு இப்போ அந்த பாடிஸோட பேரு இதுல எது மேட்ச் ஆகுதுன்னு கேக்குறீங்களா? இல்ல அவரு கிளாஸ் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 7 பாடிஸ்ன்றது வந்துட்டு அன்னமய கோஷம். அவரு வந்து பிசிக்கல் பாடியில வரலன்னு மாஸ்டர், வேற ஒண்ணும் இல்லை. அதனால வந்து சோ இதுல வந்து 2 இதுவா இருக்கான்னு பார்த்தேன். இப்ப நீங்க இதுல சொன்னும் போது இது உணவுக்கு, இந்த 7 பாடிஸ்க்கு வந்துட்டு இது உணவுகள். இதுக்கு எப்படி நம்ம மனுஷனுக்கு வந்துட்டு எத்ரிக் பாடிக்கு இது பிசிக்கல் பாடிக்கு வந்து உணவு கொடுக்குறோமோ அது மாதிரி வந்துட்டு இந்த 7 பாடிஸ்க்கும் இந்த உணவுகள்லாம் இருந்ததுனா தான் அந்த உடல்கள் வந்து அந்த 7 உடல்களும் கரெக்டா வரணுன்றதுக்காக மாஸ்டர் சொன்னீங்க மாஸ்டர். ஆமா, அதனாலதான் மாஸ்டர். இன்னும் உங்க கேள்வி எனக்கு புரியல மாஸ்டர். இப்ப இந்த 7 பாடிஸ் இருக்கு இல்லைங்களா மாஸ்டர், பிசிக்கல் பாடிக்கு அன்னமய கோஷம் இதுதான் உணவு. இப்போ பிசிக்கல் பாடி இருங்க, இப்போ பிசிக்கல் பாடின்னு சொல்றது இங்கிலீஷ். சரி சரிங்க. அன்னமய கோஷம் அப்படின்றது சம்ஸ்கிருதம். ஒரே விஷயம்தான், இங்கிலீஷ் பேரு தமிழ் பேரு அப்படின்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ மாஸ்டர். புரியுதா இப்போ? புரியுது மாஸ்டர். இப்ப வந்து நான் வந்து ஐம் ஈட்டிங் சொல்றேன், சாப்பிட்டேன்னு சொல்றேன், ஒரே விஷயம் தான். இங்கிலீஷ்ல சொன்ன தமிழ்ல சொன்னேன், அதேதான் இதுவும். பிசிக்கல் பாடியை தான் அன்னமய கோஷம் சொல்லுவாங்க. பிசிக்கல் பாடி நம்ம இந்த உடலுக்கு என்ன தேவை? அன்னம், உணவு. அந்த உணவு தான் அந்த பேரோட அதே பேரோட வருது, அன்னமய கோஷம் அப்படின்றது. சோ இது இங்கிலீஷ் பேரு தமிழ் பேரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ மாஸ்டர். சரி. சோ இந்த கோஷங்கள் வந்து சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் அந்த ஒரு ஷார்ட்டா இதோட உணவு இது, இதோட உணவு இது அப்படின்னு வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் பண்ணி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படி சொன்னேன். சயின்டிபிக்கா பேசும்போது நிறைய நம்ம வந்து மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, இதோட இது இருக்கு அது இருக்குன்னு அதெல்லாம் நம்ம அப்படி சொல்றோம் சயின்டிபிக்கா பேசும்போது. ஜென்ரலா இப்ப வந்து சாதாரணமா எல்லாருக்குமே இப்ப வந்து ஒரு சிலர் புதுசு, ஒரு சிலர் வந்து நிறைய நாள் பண்ணிருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாம் புரியாது இல்லையா? ஸோ 7 பாடிஸ்க்கு சிம்பிளா என்ன சொல்லணும்ன்றது நான் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல பேசி ஷார்ட் ஃபார்ம்ல நோட் பண்ணி இதுக்கு இது ஏன்னா அந்த பேர்லயே இருக்கு. அன்னமய கோஷத்துக்கு அன்னம் வேணும், பிராணமய கோஷத்துக்கு பிராணம். அந்த பிராணம்னா பிரபஞ்ச சக்தி, ஆற்றல் தான் அதோட உணவு. மனோமய கோஷத்துக்கு நல்ல விதமான எண்ணங்கள். விஞ்ஞானமய கோஷத்துக்கு நமக்கு அந்த ஞானம், விசேஷமான ஞானம் சொல்றோம். விசேஷம் ஞானம்னா இந்த உலகத்துல நிறைய இருக்கு.
நம்ம இந்த பௌதிக வாழ்க்கை எடுத்தோம்னா நிறைய பெயர்கள் சொல்லலாம். சயின்ஸ், மேக்ஸ், ஹிஸ்டரி, டிராயிங், பெயிண்டிங், ஸ்போர்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ இங்க விஞ்ஞானம்னா இதெல்லாம் வராது. விசேஷமான ஞானம், ஞானம், அதுதான் விஞ்ஞானம். நம்ம இங்க பௌதிகமா பண்றது எல்லாமே ஞானம் அப்படின்னு சொல்றோம், நாலேஜ். விஞ்ஞானம்னா நாலேஜை விட சிறந்தது, விசேஷமான ஞானம். விசேஷமான ஞானம்னா ஆன்ம ஞானம் தான். சோ அது விஞ்ஞானம். அடுத்தது நமக்கு ஆனந்தம். ஆனந்தமயம் அப்படின்றது, ஆனந்தம் எப்ப வரும்? எப்பவுமே நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யும் போதுதான் ஆனந்தம் வரும். அதுதான் அஹிம்சைன்னு சொல்றது. ஷார்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அஹிம்சை. சோ அந்த மாதிரி ஒரு வேர்ட்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் அப்படி சொன்னேன். பட் ஆனா அதுதான் அங்க இது. நம்ம சயின்டிபிக்கா பேசும்போது ஏதேதோ வரும். ஒன்னொன்னு பேசணும்னா ஒரு பாடிக்கும் நம்ம நிறைய நாள் பேசலாம். 1 hour பேசலாம், 5 minutes பேசலாம், ஒரு நாள் பேசலாம், 10 நாள் பேசலாம், அவ்வளவு இருக்கு. பட் ஆனா அது எல்லாமே பிசிக்கல் பாடி 1, 2, 3, 4 அந்த 4 பாடி வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றதுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் பாடி, அதுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா அங்க வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆயிடுறோம். அது அவங்கவங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அது. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. நீங்க இதான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் மாத்தி சொல்லிட்டேனா? இல்லை மாஸ்டர், இதான் இல்லை மாஸ்டர். சரி, ஓகே. தேங்க்யூ. எஸ் உமா சேகர் பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. வீடியோல வர முடியுமா? ரொம்ப நாள் ஆச்சு. என்னாச்சு, மறந்துட்டீங்களா? நமஸ்தே மாஸ்டர், நமஸ்தே. வந்துட்டு ஊருக்கு போயிருந்தேன், ஸ்டேட்ஸ் போயிருந்தேன், பொண்ணு இருக்கான்ட்டு. பேரன் இருக்கான் 2 வயசு. பேபி சிட்டிங்காக எல்லாம் வந்து அப்ராட சுத்தணும்னு சொல்லிட்டு பொண்ணு பையன் எல்லாம் ஊர்ல கொடுத்துடுறீங்களா? கண்டிப்பா இல்ல மேடம். எனக்கு ட்வின்ஸ் ஆக்சுவலா. ஒரு பொண்ணு நான் ஸ்டேட்ஸ்ல எம்எஸ் படிக்க போகணும்ட்டு அவ படிக்க போனா. அவ போய் 6 monthsல இன்னொரு பொண்ணு, நான் ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல எம்எஸ் படிக்க போறேன்னு அவ மெல்பர்ன் போயிட்டா. சரி. ஸோ 2 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. கல்யாணம் ஆயிட்டு இப்போ இது பேர குழந்தை இருக்கு. அந்த அக்கா இருக்காங்க ஆஸ்திரேலியால, மாப்பிள்ளையும் பொண்ணு. அங்க போனா எங்க திரும்ப வர போறாங்கல்ல? வரவே மாட்டாங்க. சரி, போனா போது, நீங்க ஹாப்பியா இருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் மேடம். நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ உங்ககிட்ட சொல்லணும், ரொம்ப தேங்க்ஃபுல்லா நான் சொல்லணும் தான். இப்ப எனக்கு டைம் கரெக்டா வரதே இல்லை. அதனால இன்னைக்கு வந்து நான் சரி இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இதோட 5th அகண்ட தியானம் பண்ணிட்டு இருக்கேன். 4 அகண்ட தியானம் நான் முடிச்சுட்டு கேப் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் அப்படியே எல்லா அகண்ட தியானமும் நான் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து 4 to 5 தான் மார்னிங் என்னோட டைம். நான் வந்து 3:30ல இருந்து ஒரு 5:30 அப்படியே எல்லாம் உட்கார்ந்துக்கிறது. எப்படி சொல்றதுன்னா, சந்திரகலா மேம் இனிஷியேட் பண்ண அகண்ட தியானத்தில் நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். அந்த வகையில உங்களுக்கு நான் டெய்லி கிராட்டிடியூடா இருந்துக்கிறேன். சப்போஸ் அந்த ஒரு டிரைவ் இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் கரெக்ட் டைம் பண்ணிட்டே இருப்பேன். நானா ஒரு டைம் செட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் இப்படி சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இதுல என்ன எனக்கு மாற்றம், நான் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பண்ணும்போது எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு. ஒரு செல்லும் நல்ல ஜம்ப் பண்ணி ஆடிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நானே காணாம போயிட்டேன், என்ன பிரீத் பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரியல. ஒண்ணு இது இல்லாம நீங்க சொன்னீங்க ஒன்னஸ் கனெக்ட் ஆயிருக்கீங்க நீங்க அப்படின்னு நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நான் டவுட்ஸ் குரூப்ல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்ப என் பொண்ணுக்காக நான் ஸ்டேட்ஸ் போயிருந்த போது அங்க தம்பி கிட்ட சொன்னேன். பொண்ணு கூப்பிடும்போது நான் வரலன்னு சொல்லிட்டேன். போமா, சும்மா போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு. இல்லம்மா வாங்க, சும்மா ஒரு 5 weeksக்காவது எனக்கு வாங்க, அவ கோர்ஸ் பண்றான். அப்புறம் அங்கே போயிட்டு என் தம்பி அங்க இருக்கான். அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்னா சொல்லு, நம்ம அங்க வேணா ஒரு செஷன் வைக்கலான்ட்டு.
என் தம்பி இங்க எல்லாம் நிறைய கிறிஸ்டியன்ஸ் உமா தெரியல, சரி லெட் மீ ட்ரைன்னு சொல்லிட்டு போட்டா ஒரு ஃபர்ஸ்டே ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்க. வண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் ம் 10 பேரு. அதுல எல்லாருமே கிறிஸ்டியன். சோ எல்லாருக்குமே வந்து நான் என்னோட நாலேட்ஜ், என்னோட விஸ்டம் நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் தெரியும். இத வச்சு நான் சொல்றேன்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லி எனக்கு என்ன மாற்றம் நடந்தது, எனக்கு லைஃப்ல எப்படி கிளாரிட்டி கிடைக்குது, இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு. வேண்டான்னா அது நோ செகண்ட் தாட், வேணும்னாலும் அதுல நோ செகண்ட் தாட். அதுபடி அவ்வளோ கிளாரிட்டி எனக்கு போயிட்டு இருக்கு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க 10 செஷன். நான் வந்து பிரதீப் சாரோட இது அட்டென்ட் பண்ணியிருந்தேன் இங்க கோயம்புத்தூர் ரிட்ரீட்ல. சோ அப்ப இங்க சொன்ன போது பர்வதம் மேம், உமா உங்களுக்கு நான் இது எல்லாம் தரேன், ப்ரோஷர்ஸ் எல்லாம் தரேன் அப்படி சொல்லி கொடுத்து விட்டாங்க. அட எனக்கு நான் வந்து ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன், மேம் கொடுக்குறீங்களா, இல்ல எத்தனை புக் வேணுமான்னு சொல்லி அவங்க டக்குன்னு கொடுத்துட்டாங்க. என்னடா இது இப்படி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் அங்க போய் தம்பி கிட்ட சொன்னதே அவனே எனக்கே சர்ப்ரைஸா இருக்குமா, என்ன எல்லாரும் இப்படி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எல்லா கப்பிள்ஸ் 5 கப்பிள்ஸ் ம்ஹும். வந்துட்டாங்க. அப்போ அது முடிச்சதையும் அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லி நெக்ஸ்ட் வீக்கே இன்னொரு 8 பேர் சேர்ந்துட்டாங்க. அக்கா நீங்க வந்து நீங்களும் எங்களுக்கும் சொல்லுங்க, அதுல வந்து எல்லாரும் பெரிய போஸ்ட் இப்போ மேடம் இது எல்லாம். நீங்க சொன்னது எந்த பிளேஸ்ல, எந்த ஊர்ல? கலிபோர்னியா. கலிபோர்னியா. ஓகே, வண்டர்ஃபுல். அப்ப அங்க வந்துட்டு அக்கா இது வந்து லோக்கல் கலிபோர்னியா பீப்புளா இல்ல தமிழ் இல்ல நம்ம இந்தியன்ஸ் தான் மேடம், இந்தியன்ஸ் இந்தியன்ஸ். தான்? இந்தியன்ஸ். ஆனா எல்லாம் என் தம்பி எல்லாம் அங்க சிட்டிசன் ஆயாச்சு. ஓகே சோ ஓகே. அதே மாதிரியானவங்க எல்லாம் சிட்டிசன்ஸ் எல்லாம் இப்போ எல்லாரும் பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. டைரக்டர் போஸ்ட், சிஐஓவா இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. எல்லாரும் எல்லார்கிட்டயும் நான் அப்படியே சொல்லிட்டேன். அலோபதி டாக்டர் வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு பாடி அனாட்டமி தெரியும், பட் நீங்க வந்து உங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி படிச்சீங்கன்னா தான் உங்க உங்க வாயில இருந்து வரும்பொழுது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு இப்ப வந்து எல்லாரும் 36th டே நம்ம குரூப் மாதிரி அவங்க எல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் மேடம். லாஸ்ட் வீக் நான் வந்துட்டேன். அவங்க எல்லாம் ஸ்டில் கண்டினியூயிங். இந்த 41st டே முடிச்சுட்டு நம்ம எல்லாம் ஜூம் கனெக்ட் பண்ணி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ ஆக்சுவலா அந்த டாக்டர் வந்து அவங்களோட பொண்ணும் பையனுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இப்ப 20 பேர் மொத்தம் ஓகே அங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ 41st டே என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். ஓகே மேடம். அது வந்து இந்த வீக்கெண்டோ ஏதோ ஒரு வீக்கெண்ட் தான் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, அது அப்படிதான் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே அண்ட் வந்து அன்னைக்கு எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள இன்வைட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே. So we are celebrating 41st day அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்க இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்வைட்டீஸ் வந்தவங்களுக்கு ஜஸ்ட் அறிமுகப்படுத்திட்டு அந்த இன்வைட்டீஸை வந்து மெடிடேஷன் பண்ண வச்சுட்டு நீங்க இருந்தா இருக்கலாம் இல்ல லீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்கள நிறைய நேரம் தங்க வைக்க கூடாது நம்ம. ஸோ இன்வைட்டீஸை வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் அந்த அறிமுகம் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் அவங்க பண்ணிட்டு இப்போ நம்ம மெடிடேஷன் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படி உங்களுக்கு போதும்னு நினைச்சா நீங்க லீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். இருப்பாங்க, போறவங்க போவாங்க, அது அப்படி. ஆனா எல்லாரும் இப்ப வந்து half an hour பண்றாங்க. நான் வந்து வெஜிடேரியனிசமும் சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து உடனே வெஜிடேரியன் எல்லாம் ஆளுக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், உங்களுடைய உணவு சுதந்திரத்துல கை வைக்க எனக்கு எந்த இதுவும் கிடையாது. பட் வெஜிடேரியனிசம் வந்து இதுல வந்து இது வெஜிடேரியனிசம் ஃபாலோ பண்ணணும். இன்னொரு உயிரை கை வைக்கிறதுக்கு நமக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கல. நானும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். பட் ஒன் ஸ்டேஜ்ல எனக்கு 25 years பேக்கு எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அப்ப விட்டேன். நான் ஒரு செஷன் வேற ஏதோ மெடிடேஷன் குரூப்ல இருக்கும்போது ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அங்க வந்து நீங்க நான்வெஜ் விடணும்னு சொன்னாங்க. ரீசன் எல்லாம் சொன்னது எனக்கு கரெக்ட்னு பட்டுது. அந்த 1000 பேர்ல எத்தனை பேர் விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அப்ப விட்டேன். இன்னும் 2 நாள் சாப்பிட்டுட்டு விடலாம் அந்த இதெல்லாம் கிடையாது. அப்ப விட்டேன் நானு.
அப்படி நான் சொன்னேன். அதனால உங்களுக்கும் ஜென்யூனா ஓகே நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த பியர் ப்ரெஷரு அங்க போனா சாப்பிடணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிக்க. பட் மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணிட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் மெசேஜ் போடலனாலும் வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு போட்டுருவாங்க. So, அந்த மாதிரி ரொம்ப உற்சாகமா அந்த குரூப் போயிட்டு இருக்கு. வெரி So, நைஸ். அது நீங்க அது இது எல்லாமே எல்லாமே குரூப்ல ஷேர் பண்ணணுமே. இப்ப வந்து சொல்றீங்க இங்க வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம இது எல்லாமே நீங்க குரூப்ல அழகா ஷேர் பண்ணுங்க. ஓகே மேடம். அப்ப உங்கள நான் மாதிரி எல்லாருமே ஆகணும். வி ஆர் மாஸ்டர்ஸ், பி ஏ மாஸ்டர்னு சொல்ல மாதிரி நீங்க மாஸ்டர் ஆயிருக்கீங்க. அதான் ஞான அந்த மாதிரி தமிழ்ல எல்லாரும் ஆகணும். ஞானத்தமிழ்ல பர்வத மேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்ப நான் ஸ்டேட்ஸ்ல இருந்தேன். அப்ப நான் அங்கிருந்தே நான் அந்த குரூப் யூடியூப்ல வந்து அந்த இதுல வந்திருக்கு. அதுல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் மட்டும் அது ஒரு சேனல்ல வந்திருக்கு. So, அதுல நான் சொன்னேன் என் பொண்ணு கூப்பிடும்போது நான் சேனல்ல பர்வதம் மேடம் ஆமா. ரன் பண்றாங்க. ஓகே, ஆமா. அவங்களோட சேனல்ல. பட் எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியல மாதிரி எல்லாருமே பத்ரிஜியோட குழந்தைங்க தான். அவ்வளவுதான். நமக்கு வேணுங்கிறது தியானம் தான். இங்க யாருக்கு வந்து யாரோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுதோ அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்க கனெக்ட் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். நமக்கு வேணுங்கிறது லிபரேஷன் ஃப்ரம் சஃபரிங். எல்லாம் நமக்கு வேணுங்கிறது பீஸ்ஃபுல் லைஃப். சோ அப்படி எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் 1 hour தான் நான் பேசுவேன். இந்த பேசிக்கா என்னோடத சொல்லிட்டு நான் அப்ப என் தம்பி ரொம்ப நான்வெஜ் சொல்லிடாத அப்புறம் யாரும் வரமாட்டேன் நான் கடைசியா சொல்லிடுறேன். பட் என்னோட ஒரு தர்மம் அது. ஏன்னா அது ஒரு தவறுன்றது எனக்கு தெரியும். தர்மம் சொல்ல வேண்டியது என்னுடைய தர்மம். நம்ம வந்து ட்ரூத் சொல்றோம். அந்த ட்ரூத்க்கு நம்ம கில்ட் தேவையில்லை. நம்ம வந்து ஒரு பியூரா நம்ம எது சொன்னாலும் அங்க யாருக்குமே ஹர்ட் ஆகாது. ஆமா, அந்த பியூரிட்டி இருந்தா அப்பதான் அந்த டாக்டர் கேட்டாங்க, ஓகே அக்கா நாங்கெல்லாம் இப்ப 50 வயசு ஆச்சு, நாம நான்வெஜ் விடலாம், பசங்க எல்லாம் சின்னதா இருக்காங்களே அவங்களை எப்படி விட சொல்றதுன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நம்ம 50 வயசு வரைக்கும் நம்ம ஃபூலா இருந்துட்டோம், சரி என் பசங்களும் 50 வயசு வரைக்கும் ஃபூலா இருக்கட்டும் அப்படின்னு விடுவோமா? நமக்கு இப்பதான் இந்த சத்தியம் தெரியுது. 50 வயசுல நமக்கு ஒரு சத்தியம் தெரியுது. நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் அர்லியரா தெரியுதே. நீங்க சொல்லிடுங்க, குழந்தைங்க எப்படியோ ஃபாலோ பண்றதுன்னா பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். யாரு கம்பல்ஷன் கிடையாது சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படியே கேட்டுட்டு அப்படியே அக்கா அப்படின்னு வந்து ஒருத்தர் அப்படியே ஹக் பண்ணிட்டாரு. ஐயோ அப்புறம் தான் நான் சொன்னேன், சரி நீங்க எல்லாம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா பண்றீங்க, கேட்டுட்டீங்க, ஸ்டார்ட் டூயிங் இட் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களே குரூப் ஃபார்ம் பண்ணி எல்லாம் அவங்களே எல்லாமே பண்ணிட்டாங்க. சோ நான் ஊருக்கு வரும்போது அக்கா வில் see you soon நாங்க எல்லாம் ஜூம்ல பாத்துக்கலாம், நான் இனியெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும் வர்றதுக்கு, நான் நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு. ஆக்சுவலி ஆஸ்திரேலியா மெல்போர்ன்ல நம்ம மாஸ்டர்ஸ் இருக்காங்க, எங்க தெலுங்கு மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க பெரிய குரூப் எல்லாம் இருக்கு. நான் வேணா அந்த மேமோட நம்பர் நான் உங்களுக்கு தரேன், அவங்க கூட பேசுங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க தெலுங்கு மாஸ்டர். அவங்க பெரிய என் பொண்ணு அங்கதான் இருக்கா. பட் அவங்களோட நம்பர் என்கிட்ட இருக்காது. நீங்க கூகுள் பண்ணாலே கிடைக்கும். கூகுள் பண்ணி நான் கிடைக்கல மேடம் பிரமிட்ஸ். ஆனா மெல்போர்ன் நம்பர் எனக்கு ஒரு மாஸ்டரோட நம்பர் தெரியும். நான் அது வந்து உங்களுக்கு மெல்போர்ன்ல அது நான் அனுப்புறேன் நானு. அண்ட் கலிபோர்னியா எனக்கு யாரும் ஐடியா இல்ல. இல்ல கலிபோர்னியால இல்ல மேடம். இது அங்க யாரும் இல்ல. இல்லன்றீங்களா? அங்க இல்ல. அங்க வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து நிறைய இந்த யோகானந்த பரமஹம்சர் நிறைய இருக்கு. இப்போ PSSM ஆல் ஓவர் தி குளோப் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. கலிபோர்னியால நான் ட்ரை பண்றேன் யார் இருக்காங்கன்னு. வர்ஜீனியால இருக்கு, நியூ ஜெர்சி, அட்லாண்டா, ஜார்ஜியா, இங்க எல்லாமே இருக்கு. ஜார்ஜியால எல்லாம் நல்ல பிரமிட்ஸ் வச்சுட்டே கிளாஸ் அட்லாண்டால எல்லாம் இருக்காங்க, அது எனக்கு தெரியும். பட் இங்க கலிபோர்னியால இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அங்க வந்து நான் என் பொண்ணு வீட்டு பக்கத்துலயே யோகானந்த பரமஹம்சருடைய டைரக்ட் சீடர் கிரியானந்தான்னு சொல்லிட்டு, அவர் இங்கிலீஷ் மேனு. அவ போய் அக்செப்ட் மீ அஸ் யுவர் டிசைபிள்னது ஓகேன்ட்டாரா பரமஹம்சர். அந்த மாதிரி அவருடைய ஆசிரமம் அங்க இருக்கு. சோ அங்க போய் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தோம். சோ இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே மெடிடேஷன் பண்ணா இட்ஸ் மேஜிக்னு,
Yes. அது எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். சோ நான் அப்பவே சொன்னேன், நான் நிறைய எல்லா மாஸ்டர்ஸோட கேட்டு 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 எனக்கு வந்து ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க, நான் சொன்னேன் எனக்கு ஒரு வீடியோ தெரியலன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க சொன்னீங்க நீங்க அதுக்கு கொஞ்சம் நீங்க அடுத்தது விஸ்டம் லெவல் போயிட்டீங்க, உங்களுக்கு விஷன் எல்லாம் தெரியாதுன்னு சொன்னீங்க. சோ அது ட்ரூ தான் மேடம். எனக்கு வந்து கிளாரிட்டி யார் அப்ப நான் அவங்ககிட்டயே சொன்னேன், நான் யாரையும் ரொம்ப பர்சனலா அவங்களுக்கு எனக்கு தெரியாது, அவங்கள எல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும். நான் இப்ப பேசுறது நான் பேசல, உங்களுக்காக யூனிவர்ஸ் தான் பேசுது. ஆனா உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதுதான் வரும். நான் நிறைய நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். பட் அந்த நோட்டையும் பார்க்கல மேடம். பேசிக்கிட்டே இருக்கேன் நான் பாட்டு. எனக்கே தெரியும் என்னடா வந்துட்டே இருக்கு, ரயில் மாதிரி வந்துகிட்டே இருக்கேன் அப்படி சொன்னா கரெக்டா அவங்கவுங்களுக்கு ஆப்டா அவங்கவுங்க அதை எடுத்துட்டு அந்த டாக்டர் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க இப்போ. அவங்க வந்து ஆப்டான சமயத்துல எனக்கு கிடைச்சதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நல்லா எனக்கு கைட் பண்ணீங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு கைடன்ஸ் இப்ப கிடைக்கணுங்கிறது உங்களுடைய பிராப்தம். அது என் மூலமா வர்றதுங்கிறது அது யூனிவர்ஸோட செயல் தான். சோ எதுவுமே நம்ம பிளான் இல்ல, ஆல்ரெடி பிளான் நம்ம எக்ஸிகியூஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு அங்க எல்லாம் இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு நான் உங்ககிட்ட கிராட்டிடியூட், ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் மேடம். சோ நானும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். சோ நீங்க எல்லாருமே இப்ப பவித்ரா வந்து ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, நீங்க ஒரு சூப்பர்பா சொல்றீங்க. இந்த மாதிரி எல்லாருமே மாஸ்டர்ஸ் ஆனா உலகத்தை மாத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது நீங்களே சொல்லுங்க. ஆமா இப்ப நான் போயிருக்கல அப்படின்னா அந்த 20 பேருக்கு கிடைக்குமா எனக்கு தெரியல. பட் கிடைக்கணும்ன்றது யாருக்கும் ஒன்லி என்ன திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம பியூரா இருக்கணும். பியூரா நீங்க வந்து உட்கார்றீங்கன்னா நீங்க இப்ப சொன்னது வந்து இட்ஸ் 1000% ட்ரூத். இது பியூரா நான் உட்கார்ந்தேன்னா யூனிவர்ஸ் என் மூலமா பேச வைக்கும். அங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கனெக்டட் வேர்ட்ஸ் தான் நமக்கு வரும். இது வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு பியூரா உட்காரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். சோ இது இருந்தாலே இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மாஸ்டர். சோ நான் ஒரு மாஸ்டர் அப்படின்ற அந்த ஈகோ இருந்தாலே அங்க போச்சு. இதுவே வந்து அந்த வீடியோ இதுவே நான் வந்து அமிர்தவல்லி மேடம் கிளாஸ்ல தான் அந்த எனக்கு நான் அந்த ஒரு ஞானம் கிடைச்சது. அப்ப அவர் பத்ரி நாராயணன் சார் சொல்லுவாரு, நாங்கெல்லாம் வீடியோ போடவே மாட்டோம், எல்லாரும் வீடியோ போடாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்காது. அப்புறம் நான் அமிர்தவல்லி மேம் கிளாஸ்ல வீடியோ ஆன் பண்ணிடுவேன். நான் ஏதாவது ஒரு டவுட்ல உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னாக்க எனக்கு டக்குன்னு எப்படி ஆன்சர் வந்துடும். அந்த உமா பிரசன்னா மேடம் வந்து ஒரு 10 நாள் ஒரு கண்டினியூஸா பேசிட்டு இருக்கோம். அப்ப எல்லாம் அவர் சொன்னாரே வீடியோ போட்டு விட்டுறலாம் அப்படின்னு நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு தான் உட்காருவேன். கரெக்டா அது நமக்கு என்ன வேணுமோ நமக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆன மாதிரி கிடைக்கும். சோ நீங்க சொன்ன மாதிரி மெடிடேஷன் இஸ் a மேஜிக். நான் ஒரு நிமிஷமும் என்னோட லைஃப்ல பிராக்டிக்கல் லைஃப்ல அதை அனுபவிச்சுட்டே தான் இருக்கேன். அண்ட் வந்து ரெண்டாவது என்னன்னா இப்ப நம்ம வந்து உட்கார்றோம், நம்ம சொல்றோம், சோ எல்லாருமே கனெக்ட் ஆகுறாங்க. அந்த கனெக்ஷன் நீடிச்சு இருக்கணும்னா பிரமிட்ஸ். ஓகே, பிரமிட்ஸ் போய் சேரணும்ங்க. சோ நீங்க இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது சும்மா போகாம நிறைய கேப்ஸ் பிரமிட்ஸ் எடுத்துன்னு போங்க. ஸ்ப்ரெட் பிரமிட்ஸ், எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பிரமிட்ஸ் எங்க போகுதோ நீங்க கொடுத்த கனெக்ஷன் இன்னும் பாண்டேஜ் நல்லா இருக்கும். ஓகே மேம். சோ ஒரு சின்ன பிரமிட் தான் அங்க வந்து ஒரு சீடு. அந்த ஒரு பிரமிட் அங்க போச்சுன்னா அந்த ஒரு சின்ன பிரமிடோட எனர்ஜி என்ன பண்ணும்னா அங்க பெரிய பிரமிட வர வைக்கும். நீங்க சொல்றது இப்ப இன்னொரு ட்ரூத். நான் லாஸ்ட் டைம் போகும்போது என் தம்பிக்கும் தம்பி வைஃப்க்கும் பிரமிட் எடுத்துட்டு போனேன் நான், ஐயப்பா சார் கிட்ட இருந்து வாங்கிட்டு. அங்க அப்ப வந்து அவங்களுக்கு ஐடியாவே கிடைக்கல. என் தம்பி சொன்ன எனக்கு இன்னும் காலிங் வரல, எனக்கு இன்னும் காலிங் வரல. அந்த பிரமிட் நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 months பிஃபோர் நான் போயிருந்த போது அங்க வச்சுட்டு வந்துட்டேன். இது சும்மா நீ உங்க ரூம்ல வச்சுக்கோங்கன்னு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த பிரமிட் தான் இந்த வேலை செஞ்சதோன்னு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தோணுது. அந்த எனர்ஜிஸ் வந்து எங்கேயுமே வந்து பியூர் எனர்ஜிஸ் அப்படின்றது இப்ப லேக்கிங்கா இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே நெகட்டிவிட்டி.
சோ இந்த Yes, ma'am. நெகட்டிவிட்டி வந்து நல்லது வந்து செய்ய விடாது. பிரமிட் அப்படின்றது அது வந்து ஒரு சப்ளையர், ஒரு ஆண்டனா. அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ உறிஞ்சு 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 நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அங்க ஒரு இடத்துல பிரமிட் நீங்க வச்சுட்டீங்கன்னா அங்க பாசிட்டிவ் எனர்ஜிக்கு சீட் போட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இத பாருங்க மேடம். நீங்க 2/2 வச்சிருக்கீங்க. வெரி நைஸ். நான் அதுலதான் மெடிடேஷன். அப்புறம் நான் என் நம்ம வந்து ஹஸ்பண்ட் வீடு செய்யறாரு. கட்டுறோமோ இல்லையோ பிரமிட் வந்து வாழ்க்கையில ஒரு பிரமிடாச்சு கட்டணும், கட்ட வைக்கணும். ஓ, ஓகே. நான் தான் சொல்லியிருக்கேன் மேடம், இதுக்கு வந்து நான் மினி ராகவேந்திரா பிரமிட்னு வச்சிருக்கேன்னு சொன்னேன் பேர். இது இப்ப நான் சொன்னேன், என் ஹஸ்பண்டே சொல்லிட்டு இருந்தாரு, நீ பண்றேல போது வீட்டுல அமைதியா இருக்கு. இப்ப அவரு 1 hour மெடிடேஷன் சர்வசாதாரணமா உட்கார்ந்து பண்ணிடுறாரு. ஓ, இப்ப நான் ஊர்ல இல்லாத போது நான் அங்க காலையில இந்த டைம் நமக்கு அங்க காலையில பேசினா, ஏய் எனக்கு டைம் ஆச்சு, நான் 9 மணி ஆச்சு, நான் செஷன்ல உட்காரணும்னு அவரு உட்கார்ந்துடுறாரு மேடம். சோ லைஃப் இஸ் சோ பிளிஸ்ஃபுல். நல்லா இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா பிரச்சனைகள் வரதான் செய்யுது அப்பப்போ. பட் ஸ்டில் அது எப்படி டேக்கிள் பண்றதுன்றது நம்ம மனசு கலங்காம அந்த ஒரு அமைதியோட அதை அணுகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது கலிபோர்னியால இருந்து வரும்போது என் பக்கத்துல ஒரு சீனியர் சிட்டிசன் வந்து பேசிட்டு இருக்காங்க. கலிபோர்னியால இருந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது ஃபிளைட்டு கல்கட்டா போமாமா, மும்பை போமாமா, ஏர் இந்தியா எல்லாம் இப்பதான் எல்லாம் ஆச்சு, எல்லாருக்கும் ஒரே கலக்கம். நான் தைரியமா இருந்துட்டேன், எனக்கு பயமே கிடையாது. அப்போ அவங்க கிட்ட நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, பாம்பே வரைக்கும் நானும் தான் வரேன், நான் வந்து உங்களை அக்கம்பெனி பண்ணிட்டு நான் உங்களை மும்பைல 4-5 மணி நேரம் டைம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அப்ப அவங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டாங்க, இங்க ஒருத்தவங்க இருக்காங்கம்மா என்னை பாத்துக்கிறேன்ட்டாங்க. பட் மும்பை வந்துட்டு அவங்க வீல் சேர் சொல்லியிருக்காங்க. அந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் கூட நான் அட்டெண்டர் மாதிரி கூட வந்துட்டு 1 hourல இன்டர்நேஷனல்ல இருந்து டொமஸ்டிக்ல வந்து உட்கார்ந்தாச்சு. நான் அப்பதான் ஆண்டவனே, நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட பெட்டியும் தூக்கி அந்த அட்டெண்டர் வர்றாங்கல்ல, அவங்க அந்த ட்ராலில வச்சு இவங்களோட சேர்ந்து அந்த கிரீன் சிக்னல்ல வந்துடலாம். நம்ம எல்லாம் வெயிட் பண்ணவே வேண்டாம், இல்லைன்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இமிகிரேஷன் பீரியட். 1 hour கூட இல்ல, அங்க இருந்து இங்க வந்தாச்சு. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கேங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன், இப்ப பாருங்க உங்கனால நான் வந்து ஒரு நாள் பிஃபோர் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன தியானம் பண்றீங்க அப்படின்னு. இந்த மாதிரி PSSMன்னு இருக்கு, நான் அந்த மெடிடேஷன் தான் பண்றேன் அப்படின்னு. அவங்க வந்து அவங்க அப்பா வாழ்க வளமுடன் பண்ணுவாரு, நான் எங்க அப்பாவோட கனெக்ட் பண்ணி விடுறேன்னாங்க. சரி, ஓகே. சோ அந்த மாதிரி லைஃப்ல எனக்கு ஒரு இன்சிடென்ட்டும் நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா கிடைச்சிருச்சுன்னு, நான் நினைக்கவே இல்லை, அது பட்டு ஆக்சுவலி அதுதான். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், நினைச்சா கிடைக்கிறது. இப்ப வந்து எனக்கு ஏதோ வேண்டிய மாதிரி இருக்கேன்னு நான் வந்து நினைக்கிறேன், ஓ நான் இதான் நான் வந்து நினைச்சேன் போல இருக்கேன், கையில இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடும். இது இன்னும் மேஜிக் இது. அப்புறம் அந்த அங்க வந்து கிரியானந்த ஆசிரம் போன போது அங்க வந்து யோகானந்த பரமஹம்சரோட ஒரிஜினல் எடிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப அது பாத்துட்டு அப்படி நான் பாத்துட்டு எடுத்து வச்சுட்டேன். உமா நம்ம ஊர்ல எல்லாம் இத 3000 4000 மேல இருக்கும் வச்சுட்டேன். அப்ப என் தம்பி எடுத்துக்கோமா எடுத்துக்கோவேன்னு எடுத்துக்கொண்டது, அவங்க வந்து இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஃப்ரீ, யூ கேன் டேக் எனி புக் யூ வாண்ட்ட்டாங்க. அவ்வளவு புக்ஸ். அப்புறம் டொனேஷன், நீங்க ஏதாவது இல்லைங்கன்னா டொனேஷன். அப்ப என் தம்பி, இந்தா நீ வந்ததுக்கு ஞாபகார்த்தமா எடுத்துக்கோட்டு ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகியோட புக் எடுத்து கொடுத்துட்டான். அப்புறம் நான் நினைச்சேன், எப்படி எல்லாம் மாஸ்டர்ஸ் நம்ம கூட கனெக்ட் ஆகுறாங்க. நான் நினைப்பேன், அன்லெஸ் அந்த மாஸ்டர் நினைக்கலன்னா நான் அந்த புக்கை எவ்வளவு காலமா நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு சில சமயம் ஐயோ இவ்வளோ ஜாஸ்தி கொடுத்து நம்ம படிப்போமா, அப்படி இப்படி எல்லாம் யோசனை பண்ணியிருக்கேன். பட் அங்கே போனதே எனக்கு அந்த புக்கு கையில வந்துருச்சு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் டைமிங்ல தான் நமக்கு நடக்கும் போல இருக்குன்னு இப்ப எனக்கு எதுவுமே கிடையாது. யூனிவர்ஸ் நோஸ் வாட் டு பி கிவன் அட் வாட் டைம். அதனால எனக்கு தேவையும் ஒன்றும் கிடையாது, நடப்பது எல்லாம் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு, நம்ம என்ன கேட்கவே தேவையில்லைன்ற மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு மேடம். நான் இப்ப இந்த ஒரு வாழ்க்கை தான் வந்து மேடம், திஸ் இஸ் த நேச்சுரல் வே ஆஃப் லிவிங். இது வந்து எப்படின்னா,
ஒரு பறவைகள், விலங்குகள், செடி, மரம், கொடி இது எல்லாமே வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டா இருக்கு. அதுக்கு ஏதாவது வந்து சாமி இருக்கா, கோயில் இருக்கா, ரிலிஜன் இருக்கா, கல்ச்சர் இருக்கா, அவங்களுக்கு எல்லாமே அவங்க எவ்வளவு ஹாப்பியா வாழ்றாங்களா இல்லையா? சோ நேச்சுரல் வே ஆஃப் லிவிங் உங்களுக்கு எந்த சஃபரிங் இருக்காது. அப்படி சஃபரிங் இருக்குன்னா அது நம்ம ஏதோ செஞ்சதுதான் அந்த மிச்சத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறோம். இப்போ யோகிகள் எடுத்துக்கோங்க. யோகிகள் அப்படின்னும் போது அவங்க வந்து இமயமலையில நம்ம பாக்குறோம் 1000 வருஷமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க தியானத்துல. நிறைய பேர் இருக்காங்க இமயமலையில. சோ அவங்களுக்கு உடலோட அந்த சில்னஸ், அந்த இமயமலையோட சில்னஸ் தெரியாது. சோ இங்க என்ன ஆகுதுன்னா நேச்சுரல் வே ஆஃப் லிவிங் அப்படின்றது நீங்க எப்படி நேச்சுரலா இருக்கீங்களோ, இப்போ ஒரு பறவைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு மழையானாலும் வெயிலானாலும் அது வந்து அங்க நேச்சர்ல தான் இருக்கு. அது போய் ஒளிஞ்சுக்கல நம்மள மாதிரி வீட்டுல. அதனால எந்த ஒரு நேச்சுரல் கிளைமேட் ஆனாலும் அதுக்கு வந்து எந்த எஃபெக்டும் இல்லை. நம்ம வந்து வீட்டுல இருந்து 4 செவுரு கட்டி இங்க வந்து வெயில் படாம ஒரு இது படாம, இப்போ ரொம்ப வெயிலா இருக்குன்னா ஏசிய போட்டுக்கிறோம். சோ இப்படி நம்மள நாம ஆர்டிபிஷியலா ஆக்குறதால உடல் மனம் அப்படின்றது அந்த என்ன சொல்றது, அந்த சொகுசு வேணும், லேசினஸ், லக்ஸரிஸ், இது எல்லாமே ஆர்டிபிஷியல். அந்த பறவைகள் அது எல்லாமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்ல நம்ம இருக்கோம்னா எந்த சஃபரிங்கே இல்ல. சோ நம்ம எப்பவுமே நேச்சரை பார்த்துட்டே இருக்கணும். சோ நேச்சரை பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது. நீங்க டெரஸ்க்கு போங்க இல்ல கார்டனுக்கு போங்க, தலைய தூக்கி வானத்தை பாருங்க. அந்த வானத்தை பார்த்தாலே நீங்க எவ்வளவு ஒரு டென்ஷனோ ஒரு அப்செட்ல இருந்தீங்கனாலும் 2 மினிட்ஸ்ல எம்டி மைண்ட் ஆயிடும். சோ நேச்சர் ஸ்பெண்டிங் அப்படின்றது இருக்கணும் நமக்கு. அதுல இருக்கும்போது கொஞ்சமாச்சும் அந்த நேச்சுரலா நம்ம வாழணும்ன்றது கொஞ்சமாச்சு இங்க வரும். நேச்சர்ல ஸ்பெண்ட் பண்ணணும், ட்ரீஸோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பீச்சஸ், நம்ம இப்ப சென்னையில இருக்கோம்னா சென்னையில பீச் நமக்கு நல்ல ஒரு சூப்பரான நேச்சர். அங்க போய் அந்த பீச்ல நிக்கணும். அந்த தண்ணி இப்போ வந்து அந்த பீச்ல நிக்கும் போது அந்த உப்பு என்ன செய்யுதுன்னா, நம்ம தண்ணியில நிக்கும் போது உப்புன்றது நமக்குள்ள நெகட்டிவா எடுத்துது. எல்லாரும் வந்து போறாங்க, ஐயோ என் துணி நனைஞ்சிரும், காலை கூட வைக்க மாட்டாங்க நிறைய பேர். அது அழுக்கா இருக்கு தண்ணி, கால் கூட வைக்க மாட்டாங்க நிறைய பேர். பீச்ல நனையணும். அந்த உடல் நனையும் போது அந்த உப்பு தண்ணி நேச்சுரலா நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் எடுக்கும். அந்த உப்பு தண்ணி கிடைக்கணும் நமக்கு, வந்து அடிக்கணும். அந்த உப்பு தண்ணியால அந்த நம்ம கால்லயோ உடல்லயோ அந்த தண்ணி பட்டுச்சுன்னா கிளென்சிங் அது. இப்போ எல்லா ஃபுல் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா நதிகள் எங்க போகுது, அந்த சமுத்திரத்துலதான் போய் அடங்குது எல்லாமே. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நதி எப்படி சமுத்திரத்துக்கு ஏன் போகுதுன்னா அதுதான் அதோட டெஸ்டினி. அங்கதான் முக்தி அதுக்கு. சோ அந்த உப்பு தண்ணி அப்படின்றத நம்ம வந்து சுத்தி போடுறோம். உப்புதானே, கல் உப்பு தானே சுத்தி போடுறோம். ஏன் அது சுத்தி போடுறோம்? அந்த நெகட்டிவ் அப்படின்றது எடுக்குது, கண் திருஷ்டி எடுக்குது. மத்தபடி யாரோ வாய் வச்சாங்க கண்ணு வச்சாங்க அப்படின்றது எல்லாமே அந்த உப்பு ஒரு ஒரு அவ்வளோண்டு கொஞ்சம் துளி உப்பே வந்து நம்ம அப்படி சும்மா அப்படி சுத்தி விடுறோம், அந்த நெகட்டிவ் போகுது இல்லையா? சோ அப்ப நம்ம பீச்ல இருக்கும் போது அது எவ்வளவு சேர்த்து வச்ச நெகட்டிவ் எல்லாம் கிளியர் ஆகும் தெரியுமா? நீங்க தண்ணியில இருக்கிற வரைக்கும் ஒரு தாட் கூட வராது. எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ்ல நம்ம இருந்தாலும் மைண்ட் அப்படியே ஸ்டில்னஸ்ல இருக்கும், ஒரு எண்ணம் கூட வராது. அவ்வளவு அருமையா இருக்கும். சோ இந்த மாதிரி நேச்சுரல் பிளேசஸ்ல நேச்சர்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி வாழ்றதுக்கு நம்ம உடல் மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகும். அப்படியே வீட்லயே இருந்து 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 வீட்டுல இருந்து இறங்கின ஆபீஸ்ல இருந்து அங்க ஏசி போட்டு இங்க ஏசி போட்டு இது மாதிரி வாழக்கூடாது. நம்ம அப்பப்போ அந்த டைவர்ஷன் இருக்கணும். வெயில்ல நிக்கணும். நம்ம வந்து வெயில் அப்படின்றது வைட்டமின் டி, அது இல்லாமதான் நிறைய நமக்கு எத்தனையோ பாடியில ஃபால்ட் எல்லாம் வருது. சோ வெயில்ல நில்லுங்க. வெயில் அதிகம்தான்,
பட் வெயில்ல நில்லுங்க. அந்த அந்த வைட்டமின் டி வந்தாதான் உங்களுக்கு வந்து அது சோர்ஸ் அது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நேச்சர்ல இருந்து கத்துக்கணும். எங்கேயும் போக முடியல, ஆகாயத்தை பாருங்க, 5 minutes பாருங்க போதும். எவ்ரிடே தலை எடுத்து ஃபுல்லா வானத்தை பாருங்க, அதுவே அதுவே எவ்வளவு ரிலாக்ஸேஷனா இருக்கும். எஸ் மேடம். எனக்கு அங்க சொல்லிட்டு வந்துட்டு தான் ரொம்ப வெஜிடேரியனிசம் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கலாமோன்னு அது ஒரு ஓரத்துல உறுத்திட்டு இருந்துச்சு. வந்து 1 வீக் தான் ஆச்சு. இப்ப இன்னைக்கு வந்து ஸ்வர்ணா மேடம் இங்க வாணியம்பாடியில பத்ரி சாரோட வைஃப் வந்திருக்காங்கல்ல மேடம் அங்க. அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சாகாஹார ஜெகத்துன்னா வெஜிடேரியனிசம் தானே. அது கூட நீங்க பண்றீங்களோ இல்லையோ தியானம் பண்ணிருங்கன்னாங்களா. அப்பாடான்னு எனக்கு உள்ள என்னமோ ரிலீஸ் ஆயிருச்சு. நம்மளும் ஒழுங்கா சொல்லாம நம்ம வந்து ஆக்சுவலி அது அந்த ஒரு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாம இருக்கிறது கூட அங்க தேவையா இருந்திருக்கும். அதுக்குதான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணல. எக்ஸாக்ட்லி. இப்ப அவங்களோட கனெக்ஷன்ல நீங்க இருக்கிறதால சம் வீடியோஸ் சம் ஆடியோஸ் நீங்க அப்பப்ப ஷேர் பண்ணும்போது நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீடா அங்க உள்ள ஏறும். சோ அந்த ஒரு விஷயம் எப்போ அது வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த நாலேஜ் போய் சேருதோ அப்போ உடனே வித்தின் செகண்ட்ஸ் அவங்க மாறிடுவாங்க. அவ்வளவுதான். நம்ம இப்போ அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னஸ் அப்படின்ற ஒரு சீடை போட்டாச்சு. சோ தியானம் பண்ண பண்ண நேச்சுரலாவே அவங்க சின்சியரா 41 days மெடிடேஷன் பண்ணாங்கன்னா தானாவே மைண்ட் நெகட்டிவா தடுக்கும். சோ தானாவே அவங்க வந்து நான்வெஜ் விட்டுருவாங்க. நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் 3 days சின்சியரா பண்ணவங்க 4வது நாள் எனக்கு சாப்பிட தோணல நான் விட்டுட்டேன் இந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது, அது வந்து அவங்களே தவிர்ப்பாங்க. ஜெனரலா இஷ்டப்பட்டு சாப்பிடுறவங்க நல்ல மெடிடேஷன் பண்ணி கம்ப்ளீட் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எடுக்கும் போது அது பார்க்கும்போது அந்த பாவ உணர்ச்சி அப்ப தெரியுது. அந்த குற்றம் நான் பண்ணிருக்கேன், ஐயோ நான் இத சாப்பிட்டேனே எனக்கு முடியல. சாப்பிடுறவங்களே அதை பார்த்து வாமிட் வர மாதிரி இருக்குமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து அந்த ஒரு சீட் போட்டாச்சு. சோ அந்த பாசிட்டிவ்னஸ் எப்போ ஃபில் அப் ஆகுதோ தானாவே அவங்க விட்டுருவாங்க. அதனால நான் அது அவங்க கையில விட்டுட்டு வந்தாச்சு. நான் சொல்றது நம்ம கடமை. கரெக்ட். சத்தியம். இப்போ எல்லாருக்குமே வந்து டு த பாயிண்ட் நம்ம சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, நம்ம டைம் வேஸ்ட். இல்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா, பாத்தீங்களா உங்களை அப்படி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. எங்க மாப்பிள்ளையே சொல்லுவாரு, நீங்க அப்படியே பிரெயின் வாஷ் ஆயிட்டீங்களா அப்படின்னு. நான் சொல்லுவேன், தியானம் பண்றவங்க எல்லாம் மைண்ட் வீக்னு நினைக்காதீங்க. those are strong only will go to the meditation. எல்லாம் மந்தைகளாட்ட போற இடத்துல திருப்பி வர்றதுக்கு எவ்வளவு கட்ஸ் வேணும், ட்ரூத்தை நோக்கி போறதுக்கு எவ்வளவு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் உள்ள ஆளுகதான் தியானம் பண்றாங்கல்ல ஒழிய மைண்ட் வீக்கா இருக்க ஆளுங்க எல்லாம் போறாங்கன்னு நினைச்சுட்டாங்க. இப்ப அவரும் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. மாப்பிள்ளைக்கு உட்கார்ந்து ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்து வந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டோம் இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணேன்றத அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதனால நான் தப்பு பண்ணேன்னா அந்த கில்ட் இருக்கும் இல்லையா, அந்த கில்ட்டுக்காக அது கவர் பண்றதுக்கு இல்ல நீங்க சொல்றது தப்பு, இது கிடையாது அது கிடையாதுன்றது அந்த கில்ட்ட கவர் பண்றதுக்கு கொஞ்சம் சொல்ற வார்த்தைகள் தான் இது எல்லாமே. ஏன்னா நான் தப்பு பண்ணேனான்றத ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க தரப்பு நியாயத்தை எப்படியாவது பண்ணுவேன். நம்ம வந்து நம்ம நிறைய வளர்த்திட்டோம். இப்ப நம்ம சாப்பிடாம முட்டோம்னா நம்ம இப்பவும் நம்ம யூனிவர்சிட்டி பாவம் தான் பண்றோம். அதுகெல்லாம் நிறைய ஆயிரும். அப்புறம் என்ன பண்றது? இந்த சப்பக்கட்டு கதையெல்லாம் வளர்த்துறது தாங்க. சாப்பிடறதுக்கு வேண்டி வளர்த்துறது நிறுத்துறது அது நம்ம கையில இல்ல. நம்ம சைடு நம்ம கிளியர் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறதா நம்ம வேலை அப்படி சொல்லிட்டு இப்ப அவரு பண்றாரு. ஆனா யாருமே இன்னும் அந்த வெஜிடேரியனிசம்குள்ள வரல. பட் நீங்க சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் அது வந்து தானாவே மாறுவாங்க. அதெல்லாமே யூனிவர்ஸ் பாத்துக்கும். அந்த ஏன்னா நம்ம பாசிட்டிவ்னஸ் ஃபில் அப் ஆகணும். அது ஃபில் எப்ப வந்து அந்த ஃபில் அப் கம்ப்ளீட் ஆயிடுச்சோ
அந்த எனர்ஜிஸ் பாசிட்டிவ் கம்ப்ளீட்டா அவங்கள வந்து கவர் பண்ணிடுச்சோ, அப்போ நிஜமான கண்ணு திறக்கும். நிஜமான கண் திறக்கும் போது இது அஹிம்சை அப்படின்னு இந்த ஆமா. ஒரு ஒரு ஆரோ விடும். அப்பதான் அவங்க விடுவாங்க. Yes, yes. ஆனா என் தம்பியே சொன்னான், எல்லாரும் இப்படி தியானம் பண்றதே பெருசு. என் தம்பியே எனக்கு இன்னும் காலிங் வரல காலிங் எல்லாம் வராததால லேசினஸ் தான். எனக்கே ஆச்சரியமா இருக்குமா, நானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பண்ணுங்க. அப்புறம் நான் அந்த டாக்டர் கிட்டே சொல்லியிருக்கேன், நீங்க உங்க பேஷண்ட்டுக்கும் சொல்லுங்க, இதுதான் மெடிடேஷன் டெக்னிக். நீங்க இன்னும் கூட கொஞ்சம் நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். டெக்னிக்க சொல்லி கொடுத்துருங்க, அவங்க பண்ணட்டும், அவங்க சேஞ்சஸ் தெரியட்டும் அப்படியே சொல்லியிருக்கேன். சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நாலேஜ் ஏதாவது சம்திங் நீங்க பார்த்த வீடியோ ஷேர் பண்றது அதெல்லாம் பண்ணுங்க. சம் நமக்கே மெசேஜஸ் வருது, அதெல்லாமே டைப்டு மெசேஜ் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் அந்த இது ஞானத்தமிழ் சேனலோட லிங்க் வேணா குரூப்ல போட்டு விட்டுமா மேடம்? அனுபவங்கள் ஃபீட்பேக் அப்படின்னு அதுலதான் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி அவங்க இன்னும் வந்து ப்ரிப்பேர் ஆகல. சோ எந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்றது வீடியோஸா ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்ப வந்து அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சும் தெரியாத நிலையில இருக்கிறதால நீங்க சேனல் லிங்க் கொடுக்கும்போது அவங்க கண்ணுல எந்த வீடியோ படுதோ தெரியாது. சோ அதனால நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் நான் பண்ணினது அதுல வந்ததை சொல்றேன். அதுக்காக சொல்றேன். சொல்லுங்க. நீங்க நீங்க இது அனுப்பலாம். நான் உங்களுக்கு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, உங்களுக்கு அனுப்பிக்கிறேன் மேடம், நீங்க பாருங்க. அப்புறம் ஏன்னா இதேதான் இன்னும் கூட நல்லா எலாபரேட்டா நான் அது சொல்லி இருந்தேன் அங்க. தியான வாழ்க்கை அற்புதமாக போய்கொண்டிருக்கிறது. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் மேடம். தேங்க்யூ. இன்னைக்கு இளங்கோ சார் சேர்ந்து இருக்காங்க. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். மாத்திட்டீங்களா மேடம்? ஆமா, 8 o'clock மாத்திட்டேன். அது எத்தனை நாளா அப்படி? ஒரு few monthsாவே 8 o'clockல தான். இன்னைக்கு தான் தற்செயலா நம்ம குரூப்ல பார்த்தேன், பிஎஸ்எஸ்எம் குரூப்ல. அது அழகான ஃபிளையர், ஒரு QR கோட் ஃபார் ஸ்கேனிங்லாம் ரொம்ப அழகா வந்திருக்குது. ஒரு 1 year எனக்கு கனெக்ஷன் விட்டு போயிடுச்சு உங்க இதோட. ஏன்னா எனக்கு அந்த லிங்கே வராது. எல்லா பிஎஸ்எஸ்எம் குரூப்ல எவ்ரி வீக் வருது சார். இந்த 9:30ல ஒரு தியான மலர்னு வருதுல்ல, அந்த குரூப். தியான மலர் குரூப் பேர் என்ன? பிஎஸ்எஸ்எம். பிஎஸ்எஸ்எம் எல்லா குரூப்ஸ்லயும் வருது எவ்ரி வீக். உங்க லிங்க் வந்து இந்த சனி வெள்ளி சனி அந்த குரூப் தனியா முந்தி போட்டுட்டு இருப்பீங்க. அந்த குரூப் விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா என்னன்னு தெரியல, அது போயிடுச்சு. ஆமா, நீங்க ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்ல இப்ப இல்ல போல இருக்கு. ஆமா, அப்போ வந்து 9:30 வச்சிருந்தீங்க. ஆமா இது வந்து மாத்தி மோர் தென் ஒரு 3 months 4 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் இப்போ எனக்கு 8 o'clockனு எனக்கு ரொம்ப வசதியா இருக்குது. நிறைய பேசணும், நான் அடுத்த முறையில பேசுறேன். இப்போ அடுத்த சனிக்கிழமை இருக்குதுங்களா? சனிக்கிழமை வந்து ஸ்வாத்தியாய செஷன் அது இருக்குதா? மாஸ்டர்ஸ் வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. சோ நாளைக்கு கூட நமக்கு இல்ல, நீங்க ஒரு பிரசன்டேஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா? அதுதான் நாளைக்கு. நான் முதல்ல பண்ணேன். ஆமா, அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸே கிடைக்கல. எனக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த ரவுண்ட் எனக்கு அது வரல. அப்போ நாளைக்கு அது வருமா? இந்த லிங்க் அதுல வருமா? அந்த குரூப்லயும் வரும். 8 o'clock. சேம் வந்து நாளைக்கு வந்து 9 o'clock செஷன். 9 o'clock இதே கூகுள் மீட் லிங்க் தான். ஓகே. சோ நாளைக்கு 9 o'clock. இப்போ வந்து டைமிங்ஸ் வந்து ஃப்ரைடே வந்து 8 PM. இந்த மாதிரி ஷேரிங் செஷன். சுவாத்தியாயம் வந்து உங்களுக்கு 9 PM. நீங்க வீடியோல வரது என்கரேஜ் பண்றீங்க. நிறைய இடத்துல மியூட் பண்ணிட்டு பேசும்போது கூட மியூட் பண்ண மாட்டாங்க. அது ஏன் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால என்னன்னு தெரியல ஸ்பீக்கர்ஸுக்கு. ஒரு நிமிஷம் டைம் செக் பண்ணிடுறேன். நாளைக்கு சுவாத்தியாயம் 9 PM சார்.
9 PM. 9 PM தான். ஸோ 9 PM ஜாயின் பண்ணிட்டு 5 minutes மெடிடேஷன். அதுக்கப்புறமா நமக்கு மாஸ்டர் வந்து நாளைக்கு ராஜேஸ்வரி மேடம் பேச போறாங்க. அவங்களோட கிளாஸ் பீட்டர் சோல்ஸ் ஜர்னி பீட்டர் ரிச்சலோட புக்ல இருந்து அவங்க பேச போறாங்க. நீங்க இன்னைக்கு மாதிரி அந்த லிங்க் நாளைக்கு வரும். இந்த பேஸ் லிங்க் வரும். அப்படி வரலனாலும் இந்த லிங்க்ல வந்துருங்க. ஃளையர். Thank you. சேம் லிங்க் தான் நாளைக்கு. ஓகேங்களா? Thank you மேடம். குட் நைட். சோ நம்ம மெடிடேஷனுக்கு போயிடலாம். சொல்லுங்க மேடம். அந்த பிரமிடுக்கு பேர் சொன்னீங்களா? மல்டி பிரமிட்ஸ் இருக்கிறது அது வேணும்னு சொல்லுங்க. 2x2ல